Hi all, welcome to Brain Accounting Tutorial. இன்னைக்கு நம்ம Brain Accounting Tutorialல 12th Standard Unit 1 Accounts from Incomplete Records இந்த சாப்டரோட எக்ஸசைஸ் சம் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஓவராலாக நமக்கு இந்த சாப்டரில் 20 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் 20 இந்த வீடியோவில் நீங்கள் 5 சம்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, இந்த 5 சம்ஸுமே உங்களுக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட். ஓகே, நம்ம இப்போ தான் நம்ம எக்ஸசைஸ் சம் நம்ம கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சம் அதோட கான்செப்ட் அதெல்லாமே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இதோட ஃபார்மெட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நம்ம சம்குள்ளே நம்ம போயிடலாம், ப்ராப்ளம்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இதில் 5 சம்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் சம்ஸ்லாம் நான் பார்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோவில் பார்க்கணுன்னா நம்ம பிரெயின் அக்கௌண்டிங் டியூட்டோரியல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அக்கௌண்டன்சி காமர்ஸ் ரிலேட்டடான எல்லா டாபிக்ஸுமே தமிழில் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். So now format capital at the end of the year. Capital at the end of the year means அந்த இயரோட லாஸ்ட்ல அதாவது க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் போடணும். ப்ளஸ் ட்ராயிங்ஸ். ஆஸ் வி ஆல்ரெடி நோ வாட் இஸ் மீன் பை ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸ்னால் என்ன? ஒரு ஓனர் அவங்களோட கம்பெனிலேருந்து ஃபார் த சம் ரீசன் கொஞ்சம் அமௌண்ட்டை விட்ரா பண்ணியிருப்பாங்க, ஃபார் த பர்சனல் யூஸ்க்கு விட்ரா பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட்டை என்னன்னு சொல்லணும்? ட்ராயிங்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ். தென் அடிஷ்னல் கேபிட்டல். வாட் இஸ் மீன் பை அடிஷ்னல் கேபிட்டல்? நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டைமில் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் இல்லாமல் எனக்கு நடுவில் இன்பிட்வீனில் எனக்கு சம் கேபிட்டல் அமௌண்ட் எனக்கு தேவைப்படுதுன்னா நான் அதை இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுதான் என்னது? additional capital. So capital plus drawings minus additional capital is adjusted closing capital. Okay, adjusted closing capital minus opening capital. இது என்னது? closing capital. இது opening capital. So opening capital minus பண்ணோன்னா profit or loss கிடைக்கும் நமக்கு. இதில் profit தான் கிடைக்கும், loss தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. profit or loss. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு adjusted closing capital 1 lakh எனக்கு கிடைக்குதுன்னா, ஸோ என்னோட ஓப்பனிங் கேபிட்டல் ஒரு 80,000 மீன்ஸ் how much is the profit? 20,000 இல்லையா? நான் ஓப்பனிங் கேபிட்டல் 80,000 இன்வெஸ்ட் பண்ணி நான் 1 lakh ரிட்டர்ன்ஸ் நான் அதுலேருந்து எடுத்திருக்கேன். அப்போ இதில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 20,000 எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதுவே ரிவர்ஸில் பாருங்கள், க்ளோசிங் கேபிட்டல் இஸ் 80,000, ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் 1 lakh. ஓகே, நான் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு லாஸ்ட்டாக எவ்வளோ இருக்குது? 80,000 தான் இருக்குது. அப்போ எனக்கு லாஸ் 20,000. ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் இயர் எண்டட் கிடைக்கும். ஓகே, இதுதான் ஃபார்மேட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். So see the question, ascertain profit or loss. Profit or loss we have to find. So this is the information is given for the first problem. So let's see what and all the informations are available for us. So the first one is capital at beginning 1st April 2018. Beginning means starting, which is opening capital is 5 lakh. Capital at the end 31st March 2019 8,50,000. End means closing capital, additional capital and drawings is given. Okay, based on these informations we are going to find profit or loss. Okay, so format படி நம்ம என்ன பார்த்தோம்? first closing capital. So closing capital. So how much is the closing capital? See, how much is the closing capital? 8,50,000. So 8,50,000. Then add drawings. நம்ம ஃபார்மட் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஃபார்மட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ drawings how much? 70,000. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 5 + 7 is 12, 9,20,000. ஓகே, now next நம்ம என்ன பார்த்தோம்? மைனஸ் additional capital. Minus additional capital. Additional capital how much?
1,20,000. ஸோ அதையும் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். 2 minus 2 0, 9 minus 1 8. ஸோ the 8 lakh. இது என்னது? Adjusted closing capital. Adjusted closing capital. ஸோ இப்போ இந்த adjusted closing capital கூட தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் opening capital. Minus opening capital. How much is the opening capital? See, 5 lakh is the opening capital. Capital at the beginning means starting, opening. Okay, 5 lakh. So, 5 lakh. 8 lakh minus 5 lakh. How much? 8 minus 5 is 3 lakh. ஸோ இப்போ இது ப்ராஃபிட்டாக லாஸான்னு எப்படி பார்க்கணும்? க்ளோசிங் கேபிட்டலை விட ஓப்பனிங் கேபிட்டல் எனக்கு கம்மியாக இருக்குன்னா அது ப்ராஃபிட் இல்லையா? ஸோ இப்போ இங்கே 8 lakh இருக்குது. க்ளோசிங் கேபிட்டல் இஸ் 8 lakh, ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் 5 lakh. 5 lakh இன்வெஸ்ட் பண்ணி நான் 8 lakh எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ? 3 lakh. ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு rupees 3 lakh. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் புரிஞ்சிருச்சா? இப்போ செகண்ட் சம் போகலாம். ஓகே, நவ் த செகண்ட் ப்ராப்ளம் சேம் மெத்தட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்த மெத்தடே தான் இதுவும். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன்? கேபிட்டல் as on 1st January 2018. 1st January means opening capital. Capital as on 31st December 2018 means closing capital, additional capital and drawings. Okay, அந்த ஃபார்மட் படி இப்போ நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரும் ஃபார்மட்டில்? க்ளோசிங் கேபிட்டல். ஹவு மச் இஸ் த க்ளோசிங் கேபிட்டல்? 31st December. Closing capital is 1,80,000. Then add drawings. So how much is the drawings ma? 50,000. இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 8 plus 5 how much? 13. 2,30,000 minus அப்புறம் என்ன வரும்? additional capital. Additional capital. How much is the additional capital? 40,000. So 40,000. So 2,30,000 minus 40,000 is 1,90,000. Then minus இது என்னது? இது adjusted closing capital minus opening capital. How much is the opening capital ma? 2,20,000. So put 2,20,000 here. Now what is the difference of 1,90,000 minus 2,20,000? 1,90,000 minus 2,20,000 is 30,000. ஓகே, இப்போ இது ப்ராஃபிட்டாக லாஸான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ? 1,90,000. ஓப்பனிங் கேபிட்டல் 2,20,000. ஓப்பனிங் அதிகமாக இருக்குது. அப்போ இது என்னது? இது லாஸ். ஸோ அதையும் நம்ம எழுதிடலாம். லாஸ் இஸ் ஈக்குவல் டு rupees 30,000. புரிஞ்சுதா? இது லாஸ். இப்போ நம்ம ப்ராஃபிட்லேருந்து ஒரு சம் பார்த்தாச்சு, லாஸ்லேருந்து ஒரு சம் பார்த்தாச்சு. So the third problem is this one. Okay, இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது? க்ளோசிங் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல், drawings, ஓப்பனிங் கேபிட்டல், லாஸ் ஃபார் த இயர். இங்கே வந்து இந்த கொஸ்டினில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை. ஓகே, பட் அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க? லாஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளமில் ஓப்பனிங் கேபிட்டலில் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராஃபிட் ஆர் லாஸ். பட் இந்த சம்மில் வந்து நம்மளோட ஆன்சர் அதாவது லாஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த லாஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவா இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கும் சேம் ஃபார்மெட் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும்? க்ளோசிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டல், ஹவு மச் இஸ் த க்ளோசிங் கேபிட்டல் மா? 80,000. 80,000. Add drawings. How much is the drawings? 15,000. ஸோ இதை ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 5, 9, 95,000.
minus additional capital. Additional capital. How much is additional capital is given? 30,000. So, இப்போ இதை minus பண்ணிடலாம். இது 0. 5 minus 0, 5. 9 minus 3, 6. So, இது என்னது? Adjusted closing capital இது. Okay, now minus opening capital. Opening capital நமக்கு தெரியுமா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Opening capital தான் கண்டுபிடிக்கணும். So, opening capital value நமக்கு தெரியாது. So, அதை போட வேண்டாம். அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன்? லாஸா ப்ராஃபிட்டா? லாஸோட இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ லாஸ் ஃபார் த இயர் இஸ் 25,000. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி சம்லலாம் நம்ம என்ன பண்ணோம்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கூட ஓப்பனிங் கேபிட்டலில் மைனஸ் பண்ணால் லாஸ் ஆர் ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா? அப்போ அதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணால் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலில் கூட லாஸை நீங்கள் ப்ளஸ் பண்ணால் ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். புரியுதா? 65,000 ப்ளஸ் 25,000 பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 90,000. ஸோ த ஓப்பனிங் கேபிட்டல் is 90,000. நீங்கள் ரீசெக் பண்ணி பாருங்கள். 65,000 minus 90,000 is 25,000. புரியுதா உங்களுக்கு? நமக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங்கையும் ஓப்பனிங்கையும் மைனஸ் பண்ணால் லாஸ் ஆர் ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ அந்த லாஸ் ஆர் ப்ராஃபிட் ஆர் த அட்ஜஸ்டட், இந்த லாஸ் ஆர் ப்ராஃபிட் ஆர் த அட்ஜஸ்டடை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கிடச்சிருக்கு? 90,000. Opening capital is equal to rupees 90,000. Understood? Easy problem only. Okay, now next problem போயிடலாம் நம்ம. ஸோ இப்போ ஃபோர்த்து சம்மில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் as on 1st January. அப்போ இது என்னது? ஓப்பனிங். Goods withdrawn means drawings, additional capital, profit. இங்கே நமக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு மிஸ் ஆகுது. அதாவது க்ளோசிங் கேபிட்டல் இல்லை. ஃபர்ஸ்ட் சம் என்ன பார்த்தோம்? ப்ராஃபிட். செகண்ட் சம் என்ன பார்த்தோம்? லாஸ். தேர்ட் சம் ஓப்பனிங் கேபிட்டல் we have to find out. Now இந்த ஃபோர்த் சம்மில் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? நம்ம க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபைண்ட் பண்ண சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இப்போ உங்களுக்காக நான் எக்ஸசைஸ் சம் நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, எல்லாத்துக்குமே என்ன வரும்? ஆஸ் யூஷுவல் சேம் ஃபார்மேட். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் how much? Yes, we don't know the closing capital. ஸோ அதை அப்படியே போட்டு வைங்க. ப்ளஸ் ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸ் தெரியும்ல? ட்ராயிங்ஸ் அமௌண்ட் போடுங்க. 30,000. ஸோ இந்த ட்ராயிங்ஸ் அமௌண்ட் 30,000 போட்டுடலாம். இப்போது க்ளோசிங்கையும் ட்ராயிங்ஸும் ஆட் பண்ணி தான் இங்கே நான் அமௌண்ட்டு போடணும் இல்லையா? பட் இன்னும் எனக்கு க்ளோசிங் தெரியாது. ஸோ இங்கே நம்மளால் எந்த வேல்யூஸும் போட முடியாது. ஸோ அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு மைனஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் how muchமா? 15,000. ஓகே, நவ் இங்கே ஒரு வேல்யூ வந்திருக்கும். அந்த வேல்யூ கூட நான் அடிஷ்னல் கேபிட்டலில் மைனஸ் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எனக்கு கிடைக்கும். பட் எனக்கு இங்கே வேல்யூ இல்லை. அப்புறம் எப்படி என்னால் மைனஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு தெரியுமா? எஸ், 1 lakh. ஸோ புட் 1 lakh. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ப்ராஃபிட் ஆர் லாஸ். கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் இஸ் 60,000. ஓகே, இப்போ நமக்கு கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்னென்னலாம் மிஸ் ஆகுது? க்ளோசிங் கேபிட்டல் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் பண்ணால் ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டு மிஸ் ஆகுது. தென் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் மிஸ் ஆகுது. ஸோ இதெல்லாமே நம்ம இப்போது ஃபைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கீழே இருந்து தான் வரணும். மேலே க்ளோசிங் கேபிட்டல் இருந்தால் நம்ம மேலே இருந்து வரலாம். ஸோ நமக்கு க்ளோசிங் கேபிட்டலே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கீழே இருந்து மேலே வரணும். ஸோ அட்ஜஸ்டட் க்ளோசிங்கையும் ஓப்பனிங்கையும் மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்குதா? அப்போது ப்ராஃபிட்டையும் ஓப்பனிங்கையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணால் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கிடைக்கும். அப்படியே ரிவர்ஸ் மெத்தடு. இங்கே மைனஸ் பண்ணோன்னா அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். ஸோ 1 lakh + 60,000 இஸ் 1,60,000. Understood?
adjusted closing minus opening is profit. அப்போ profit plus opening is adjusted closing capital. Then இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே வந்து ஒரு வேல்யூ கூட நம்ம இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இங்கே இருக்கிற வேல்யூ நமக்கு கிடச்சிரும். இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1,60,000 plus 15,000 is 1,75,000. ஓகே, $1,75,000. இப்போ இங்கே என்ன பண்ணணும் நம்ம, ஸோ இங்கே 1,75,000 கிடச்சிருச்சு. மேலே ட்ராயிங்ஸ் வந்து 30,000. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது நமக்கு, இங்கே என்ன சைன் இருக்குது, ஆட் சைன் இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். 1,75,000 minus 30,000 is 1,45,000. ஸோ இப்போ நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கிடச்சிருக்கு, 1,45,000. நீங்கள் போட்ட இந்த வேல்யூ வந்து கரெக்டாக நீங்கள் ரீசெக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், இந்த 1,45,000 வச்சு நீங்கள் இங்கே சம் நீங்கள் பண்ணும்போது ஆன்சர் ஷுட் பி 60,000. ஆன்சர் ஷுட் பி ப்ராஃபிட் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ, கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ப்ராஃபிட் உங்களுக்கு வருதுன்னா அப்போ நீங்கள் ஃபைன் பண்ணியிருக்கிற க்ளோசிங் கேபிட்டல் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கிடச்சிது, closing capital is equal to rupees how much ma, 1,45,000. Understood? Very easy problem. Okay, so next sum பார்க்கலாமா இப்போ. So இப்போ next sum பாருங்க, capital on 1st April which is opening, capital as on 31st April closing, additional capital, profit. drawings-ல நமக்கு வேல்யூ கொடுக்கல, drawings-ல வேல்யூ கொடுக்கல, we have to find the drawings. okay, so first sum profit, second loss, third opening capital, fourth closing capital. Now we are going to find drawings. okay, as usual the format, closing capital. How much is the closing capital? See the question, 50,000 is the closing capital. So put 50,000. Then add drawings. We don't know the drawing, no. So that only we are going to find. So இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை அப்படியே ஸ்பேஸ் விட்டுடலாம். ஸோ drawings இருந்தால் தானே இங்கே நம்மளால் வேல்யூ ஆட் பண்ணி போட முடியும். ஸோ போட முடியாது, அங்கேயும் பிளேஸ் விட்டுட்டு மைனஸ் additional capital. How much is the additional capital ma? 7,000. ஓகே, ஸோ இங்கே ஒரு ஆன்சர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இதை மைனஸ் பண்ணி இங்கே நம்மளால் அட்ஜஸ்டட் போட முடியும். ஸோ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் நம்மளால் இப்போ போட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஹவு மச் இஸ் த ஓப்பனிங் கேபிட்டல்? சி த கொஸ்டின் மா, 40,000 இஸ் த ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ புட் 40,000. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் இஸ் 8,000. ஸோ ப்ராஃபிட் 8,000. Now what we have to do? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்டெப்பே தான். ஸோ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வேணும்னா ஓப்பனிங் ப்ளஸ் ப்ராஃபிட், ஓப்பனிங் ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ 40 + 8,000 இஸ் 48,000. ஸோ இங்கே நெக்ஸ்ட் என்ன சைன் இருக்குது, மைனஸ் சைனா. ஸோ 48,000 7,000, இங்கே மைனஸ் சைன் இருக்கா, அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ஸோ 48 + 7 இஸ் 55,000. 55,000. ஸோ இங்கே என்ன இருக்குது, ஆட். ஸோ 55,000 minus 50,000 இஸ் 5,000. ஸோ drawings is equal to 5,000. So the drawings is 5,000. ஸோ இப்போ நம்ம 1 to 5 எக்ஸசைஸ் சம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 6 to 10 வரைக்கும் நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.